வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக டாக்டர் ராமசாமி குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி பினாங்கு மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி நாளை புதன்கிழமை பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் 23வது பிரிவின் கீழ் ராமசாமி மீது அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டு கொண்டுவரப்படவிருக்கிறது என்று அவரின் வழக்கறிஞர் ஷம்சீர் சிங் தென் தெரிவித்தார். அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக 76 வயதுடைய டாக்டர் ராமசாமி நேற்று திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார். ராமசாமிக்கு எதிராக குற்றச்சாட்டின் துல்லிய விவரங்களை SPRM வெளியிடவில்லை. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜாசிகாவில் ஓர் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்ட டாக்டர் ராமசாமி கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 3 தவணை காலத்திற்கு பினாங்கு துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். தற்போது உரிமை கட்சியின் தேசிய தலைவராக டாக்டர் ராமசாமி பொறுப்பில் இருக்கிறார். டாக்டர் ராமசாமி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வெளிநாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் பொறுப்பை வகித்த போது பினாங்கு தைப்பூச தங்க ரதத்திற்கு தங்கம் வாங்குவதில் டாக்டர் ராமசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அவரை SPRM விசாரணை செய்துள்ளது. அரசு மலேசிய போலீஸ் படையின் கலக தடுப்பு பிரிவான FRUவின் 8 வீரர்கள் தெலோ இந்தானில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அவர்களின் லாரியை மோதிய மணல் லாரியின் ஸ்டேரிங் செயல் இழந்ததே முக்கிய காரணமாகும் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று தெலோ இந்தான் இந்து சபா முருகன் ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் ரத ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட 18 வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை ஏற்றிக்கொண்டு அந்த FRU போலீஸ் லாரி இப்போவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. காலை 8:51 மணியளவில் தெலோ இந்தான் லங்கா சுங்காய் லம்பாரான் சிம்பாங் தங்கி ஆயர் என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 8 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்டியரிங் செயல் இழந்ததால் அந்த மணல் லாரி போலீஸ் லாரியை மோதி குடை சாயச் செய்தது. இதில் போலீஸ் லாரியின் ஓட்டுநர் உட்பட 8 வீரர்கள் உயிரிழந்ததாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நூர் ஹிஷாம் நூர்டின் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதில் மேலும் 6 வீரர்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகி தெலோ இந்தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதர 4 சொற்ப காயங்களுக்கு ஆளாகியதாக அவர் குறிப்பிட்டார். தமக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள PKR கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லியின் விவகாரத்தில் தாம் அமைதியை கடைபிடிக்கப் போவதாக கட்சியின் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோஸ்ரீ R ரமணன் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் தகவல் பிரிவு துணைத் தலைவரான டத்தோஸ்ரீ R ரமணன் கட்சிக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கு தடை செய்யும் கட்சி விதிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக அறிவித்துள்ளார். கட்சி விதிமுறைகளின்படி கட்சி உறுப்பினர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என்று மத்திய செயலவை கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமி நேரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு எதிராக தாம் எதிர்வினையாற்ற கட்சி விதிமுறைகள் அனுமதிக்கவில்லை என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான ரமணன் கூறினார். PKR போராட்டத்தை பற்றி ரமணன் அறிந்திருக்கவில்லை என்றும் கடந்த 2018ஆம் பொது தேர்தலின் போது அவர் மயிகாவின் பொருளாளராக இருந்தார் என்றும் சந்தடியின்றி 2020இல் PKRல் சேர்ந்தார் என்றும் கட்சிக்கு புதியவர் என்பதால் அவருக்கு PKR கலாச்சாரம் தெரியவில்லை என்றும் ரஃபிசி ரம்லி கூறியிருப்பது தொடர்பில் ரமணன் பதில் அளித்தார். ரஃபிசி ரம்லியின் கடும் விமர்சனத்தினால் கட்சியின் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தம்முடைய தோற்றத்திற்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதா என்று ரமணனை செய்தியாளர்கள் வினவிய போது தாம் புதியவரா அல்லது அனுபவசாலியா என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தெரியும் என்றார். மே 17 பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் ஐரோனாவில் நடக்க போற 17th ஆனுவல் எடிஷன் அவார்டுக்கு நம்ம மனம் கவர்ந்த கொமேடியன்ஸ் விஜய் டிவி புகழ், ரெடின் கிங்ஸ்லி, ரோபோ சங்கர், சதீஷ் என பல நட்சத்திரங்கள் வராங்க. உடனே முன்பதிவு பண்ண மை டிக்கெட் ஏசியாவில் புக் பண்ணுங்க. கோலக்கிள்ளானில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ பால சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா
நேற்று திங்கட்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆலய தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களின் அழைப்பின் பேரில் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் சிறப்பு பிரமுகராக கலந்து சிறப்பித்தார். 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவிலிருந்து சஞ்சி கூலிகளாக அழைத்து வரப்பட்ட நமது இந்தியர்களுக்கு அன்றைய நாளில் ஒரு முக்கிய நுழைவாயிலாக விளங்கிய கோலக்கிள்ளான் துறைமுகம் நமது வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. துறைமுகத்திலும் தோட்டங்களிலும் வேலை செய்த நமது இந்தியர்கள் தங்களை காக்கும் தெய்வமாக கோலக்கிள்ளானில் ஒரு கோவிலை நிறுவி வழிபட்டு தங்களின் சமய நம்பிக்கையை காத்து வந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் பிரதான உற்சவமாக சித்ரா பௌர்ணமி திருவிழா ஆண்டுதோறும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் நமது ஆன்மீக பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கோவிலின் நீடித்த அர்ப்பணிப்பையும் காண்பது உண்மையிலேயே உற்சாகமாக இருக்கிறது என்று டத்தோ சிவகுமார் வர்ணித்தார். சுப்பிரமணிய சுவாமியின் அருள் நம் அனைவரையும் ஒற்றுமை, வலிமை மற்றும் தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து வழிநடத்திச் செல்ல அருள் பாலிப்பார் என்று சிவகுமார் தமதுரையில் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக மேளதாள நாதஸ்வர இசை முழக்கத்துடன் டத்தோ சிவகுமார் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் ஆலய பொறுப்பாளர்களால் பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டதுடன் ஆலய சிறப்பு வழிபாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி SPRM விசாரணைக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்ட வர்த்தக பெண்மணி டத்தின் ஸ்ரீ பேமலா லிங் கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு ஓடியிருக்கலாம் என்ற சாத்தியம் குறித்து போலீசார் தற்போது தீவிரமாக புலன் விசாரணை செய்து வருகின்றனர். பேமலா விவகாரத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட இதர சந்தேக பேர்வழிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த பெண் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ID ஷா முகமது தெரிவித்தார். சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக பேமலாவை விசாரணை செய்ய SPRM தொடங்கியது முதல் அவரின் நடமாட்டத்தையும் அந்த ஆணையம் கட்டுப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். பேமலா காணாதது குறித்து அவரின் 3 பிள்ளைகளிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்யவிருப்பதாக ACP ID ஷாம் மேலும் கூறினார். கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் ஜலான் டூத்தா டோல் சாவடியில் தம்பதியரை மோதி தள்ளிய விபத்தில் நவரா வாகன ஓட்டுநருக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 30 நாள் சிறை தண்டனை மற்றும் 12,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 32 வயது K தர்மராஜு என்ற அந்த வாகன ஓட்டுநர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் கைருனிசா ஹஸ்னி இத்தண்டனையை விதித்தார். தர்மராஜு பிடிபட்ட தினமான மே 11ஆம் தேதி முதல் தண்டனை அமலுக்கு வருவதாக மேஜிஸ்ட்ரேட் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். அபராத தொகையை செலுத்த தவறினால் 12 மாத சிறை தண்டனையை விதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தர்மராஜின் வாகனம் ஓட்டும் உரிமத்தை 5 ஆண்டுகள் ரத்து செய்வதாக கைருனிசா ஹஸ்னி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியர் நவாரா ரக வாகனத்தினால் மோதப்பட்டு கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.